ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரியே நாங்கள் வந்து கோவாவுக்கு கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா திடீர் 2 வண்டியில் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்புறதுக்கு கொஞ்சம் ரொம்பவே லேட் ஆச்சு. ஒரு மதியானம் 3:30 மேலே கிளம்பலாம் அப்படின்னு நினச்சோம். கடைசியில் பார்த்தா நான் கிளம்பும்போது 7-8 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. சரி, ஓகே, கிளம்பியாச்சு, எப்போயாவது கிளம்புனமேன்னு சொல்லிட்டு அப்படி கிளம்பியாச்சு. எப்போயுமே பிளான் போடுற மாதிரி தான் அப்படி தான் கைஸ் ஆகிடுது. எப்படின்னு தான் நம்ம சொல்கிற டயத்தோட தாண்டி தான் போகுது. அந்த மாதிரி போட்டு நம்ம ஒரு பூஜை போட்டு வண்டி ஒரு வழியாக எடுத்துட்டோம். போகும்போதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வழியாக வண்டி எடுத்தாச்சு, கிளம்பியாச்சு, போயிட்டே இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா டீசல் அடித்த டேங்க் ஃபில் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா 2 தாட்டி ஃபுல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு தூரம் போகிறன்றனால என் வண்டி கொஞ்சம் மைலேஜ் தரும். பக்கத்தில் வர வண்டிக்கு தான் பார்த்தீங்கன்னா மைலேஜ் அவ்வளோவா கொடுக்கல. நானே எதிர்பார்க்கல கைஸ். நான் சிட்டிக்குள்ளே கோயம்புத்தூர்லாம் பார்க்கும்போது 13-14 தான் கிடச்சிச்சு. 13-14 தான் மேக்ஸிமம். ஆனால் இதில் வந்து நான் அந்த ட்ரிப்பு போகும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த வண்டியில் வந்து மைலேஜ் நல்லாவே தருது. 18-19 தருது. அப்போ நானே ஒரு ஆச்சரியமாயிட்டேன். தூங்காமையே அப்படியே கோவா வந்து ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோம் கைஸ். ரீச் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா பங்களா மாதிரி ஜம்முன்னு இருந்துச்சு. ஃபுல் வீடியோவும் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன் கைஸ், பாருங்கள்.